உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அண்ணல் மகாத்மா சேவா சங்கம் பெரம்பூர் சார்பில் மகாத்மா காந்தி அவர்களின் 154வது பிறந்த நாள் விழா மற்றும் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பேப்பர் மில்ஸ் ரோடு செம்பியம் காவல் நிலையம் அருகே கௌதமன் மற்றும் விழா அமைப்பாளர் சித்தார்த் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவரும் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான ஜே டில்லிபாபு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். விழாவில் சக்தி நாட்டியாலயா வழங்கும் தேசப்பட்டு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் மடுமாநகர் ரஞ்சன், முருகன், ராஜசேகர், துரை மதிவாணன், சண்முகதுரை, ரவிச்சந்திரன், சுந்தரராஜன், மகேந்திரன் மற்றும் விழா குழுவினர் மேகநாதன், மாணிக்கம், டில்லி குருநாதன், சசிகுமார், சாந்தகுமார், ஏகாம்பரம், சுரேஷ், கார்த்தி, திலீப், கிருஷ்ணமூர்த்தி, அப்துல் ரஹ்மான், வைகோ ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்றையிலிருந்து இன்று வரை என் தகப்பனார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான நிகழ்ச்சியை செய்து அவரால் இயன்ற உதவியை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பின் எங்களுடைய சார்பில் நாங்களும் ஒவ்வொரு வருடமும் இங்கே சிறப்பான முறையில் அண்ணல் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் ஊனமுற்றவர்களுக்கு இருசக்கர வாகனமும் தையல் மிஷின் மற்றும் சீருடைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தகப்பனார் அவர்கள் இந்த பகுதியிலே மேலாடை இல்லாமல் 25 வருடமாக ஷர்ட் இல்லாமல் உண்ணாவிரதம் போல் இருந்தார். காரணம் என்னவென்றால் இந்த பகுதியில் டிரைனேஜ் குழாய் இரண்டுமே இல்லை. செம்பியல் பகுதியில் பார்த்தீங்கன்னா டிரைனேஜ் எல்லாம் குழாய் இல்லை. இங்கு டிரைனேஜ் குழாய் வர வேண்டும் என்று மேலாடையை காட்டினார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு செம்பியல் பகுதியிலே கழிவுநீர் மற்றும் குழாய் தண்ணீர் வந்தவுடன் திரு தங்கபாலு அவர்கள் முன்னிலையில் மீண்டும் மேலாடை அணிந்தார். விழாவையில ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை அண்ணன் கௌதமன் அவர்களையும் அருமை அண்ணன் சித்தார்த் அவர்களையும் மனதார பாராட்ட வேண்டும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பெரிய மனசு இருக்கு. நம்ம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்திலே ஒரு நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டு தொடங்கிய இந்த விழாவானது தொடர்ச்சியாக அவருடைய மறைவிற்கு பிறகும் அவருடைய புதல்வர்கள் இருவரும் செய்து வருகிறார்கள் என்றால் அவங்க அப்பா எந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாருன்றது அதுவே சான்று. ஏழை மக்களுக்கு ஏழையில் ஒருவராக உங்கள் வீட்டில் ஒருவராக இருந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் கௌதமன் அவர்களையும் சித்தார்த் அவர்களையும் மனதார பாராட்டி, இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ரத்தம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய எண்ணம், நோக்கம், செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுடைய நலனை கருதி தான் இருக்கும். அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய குடும்பத்திலிருந்து வந்த இந்த நபர்களுடைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு.